Hello friends, welcome back to my channel Genesis Globals. Friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளோட Philodendron Monstera Ara. நம்மகிட்ட இந்த ஆரா வாங்குன நேரம் பாத்தீங்கன்னா நல்ல வேரியேஷன் இருந்துச்சு. அதுக்கு பிறகு இதுவரை அந்த வேரியேஷனே தெரியல. பிளான்ட்டோட சைஸ் பாத்தீங்க அப்படினா ரொம்ப பெரிய பிளான்ட்டா இருக்கு. இங்க பாருங்க. பாருங்க फ्रेंड्स, இங்க பாருங்க. நான் ஸ்டால் எடுக்கறான்ல. இதெல்லாமே அந்த ஆரா தான். கொஞ்சம் கூட எடுக்க முடியுமா? இங்க பாருங்க, தரையிலே ரூட் போட்டு இதே இது நல்ல ஒரு வேரியேஷன் இருந்ததுன்னா அந்த பிளான்ட் எப்படி இருக்கும்னு பாருங்க. ஒரு நிமிஷம் நான் அதை காட்டுறேன். இங்க பிளான்ட்ஸ் இருக்கு கால் பக்கத்துல எல்லாமே. ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இதெல்லாமே அதோட அந்த பழம் தான். இது இது அதோட காய். இது வந்து இன்னும் பழம் ஆகும். இங்க பாத்தீங்களா, இத ஃபாரினர்ஸ் எல்லாம் குக் பண்ணி எல்லாம் சாப்பிடுவாங்க. நம்ம இதுவரையும் பார்க்கல. ஆமாடா, ஆமா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஆரா தான். இது வந்து நம்ம வாங்க நேரம் இந்த லீஃப் கூட இன்னும் இருக்குது. அந்த லீஃப் எங்க இருக்கு? இங்க பாருங்க. இது வந்து நம்ம வாங்க நேரம் இருந்த லீஃப் தான். இவ்வளோ வேரியேஷன் இருந்தது. இந்த பிளான்ட்டை பார்த்தீங்களா, இவ்வளோ வளர்ந்து போய் இதே இது நல்ல வேரியேஷன் இருந்திருந்து அப்படின்னா இந்த பிளான்ட் வந்து ரொம்ப அழகா இருந்திருக்கும். இங்க பாருங்க. ஆமா, ஒரு இனி வருமா? இந்த லீஃப்ல தான் இவ்வளோ வருஷத்துக்கு பிறகு லைட்டா ஒரு சின்ன வேரியேஷன் தெரியுது. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இல்லை லைட்டா ஒரு சின்ன எல்லோ ஷேட் தெரியுது. பாத்தீங்களா? பார்க்கலாம் இனி ஃபியூச்சர்ல வேரியேஷன் வரதான்னு தெரியல. ஆனா வந்து ரொம்ப பெரிய பிளான் இது. இந்த லீஃப்ல லைட்டா ஒரு வேரியேஷன் இருக்குங்க. பாத்தீங்களா? சின்ன ஒரு வேரியேஷன், ரொம்ப வேரியேஷன் இல்லை. நம்ம வாங்குற நேரம் தான் நல்ல வேரியேஷன் இருந்துச்சு. இப்போ இந்த லீஃப்ல எல்லாமே கொஞ்சம் வேரியேஷன் தெரியுது. இங்க பாருங்க, இது அதோட ஒரு யங் லீஃப். அந்த ஃபெனஸ்ட்ரேஷனாகவே வருது. நல்ல ஃபெனஸ்ட்ரேட்டட் லீஃப். இதுவும் அதில் உள்ள இன்னொரு பிரான்ச் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் மேலே. இது ஒரு மாமரத்துக்கு அடியில் தானே வச்சுருந்தோம். மேலே குருவிகள் போகிறது பார்த்தீங்களா? மேலே கொஞ்சம் குருவிகள் வந்திருக்கு. இதுக்கு உள்ளாடி நிறைய பிளான்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முன்னாடி செட் பண்ண இடம் தான் இது. இப்போ அவ்வளோமே பிளான்ஸ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு, ஃபுல்லாக நிறைய பிளான்ஸ் கவர் பண்ணி அப்படியே இருக்கு. நம்ம சில பிளான்ஸ் வாங்குறதுனால இப்படி தான் நல்ல வேரியேஷன் இருக்குது. பட் அதுக்கு பிறகு ஒரு வேரியேஷனையும் காணலை. இது இவ்வளோ வேரியேஷன் இனி வருமா வராதா அப்படின்னு தெரியல. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த லீவ்ஸில் பார்த்தீங்கல்ல, இந்த மாதிரி லைட் வேரியேஷன் இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் லைட் வேரியேஷன் தெரியுதுல்ல. சின்ன வேரியேஷன் இருக்க தான் செய்யுது. நம்ம இதுவரையும் கவனிக்கல. இவ்வளோ வேரியேஷன் இருந்தால் கவனிக்கல. இங்கே பாருங்கள், இந்த லீஃப்லேயும் வேரியேஷன் இருக்குது. ஆனால் ரொம்ப வேரியேஷன் கிடையாது, ரொம்ப சின்ன வேரியேஷனாக தான் இருக்குது. இனி கொஞ்சம் வளர்ந்து வர நேரம் நம்ம பார்க்கலாம் வேரியேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னா பார்க்கலாம். ஆனால் அதை விட நம்ம இந்த லீஃபில் கொஞ்சம் கூட வேரியேஷன் இருக்குது. இந்த யங் லீஃபில் லீஃப் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இது போர்சிகானா ஆரா. அதுக்கு பிறகு நம்ம இதில் பார்க்குறது ஒரு ஃபிலோ தான். இது நம்ம இடையில கலெக்ட் பண்ணது. இது மெக்டாய்ஸ், Philodendron மெக்டாய்ஸ் இன் மெச்சூர்ட் லீஃப். நம்ம பிறகு பார்க்கலாம், சரியா வரட்டும். இது வந்து க்ளோரியஸ், Philodendron க்ளோரியஸ். இது வந்து டார்டம் ரொம்ப ஸ்லோ க்ரோத். இது வந்து நம்மளோட Philodendron Monstera Ara. நல்ல வேரியேஷன் உள்ள பிளான்ட் இது. நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறமா வளர்றதுக்கு ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. டைம் ரொம்ப எடுக்குது. நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறமா இதோட க்ரோத் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. பட் நம்ம இதில் நிறைய பேபி பிளான்ட்ஸ் எடுத்துட்டோம். இது மதர் பிளான்ட். இந்த பிக் லீஃபாக நம்ம பார்க்குறோம்ல, இது Philodendron gigantea. லீஃப் வந்து ரொம்ப பெருசு, ரொம்ப நீளமான லீஃப். பெரிய பிளான்ட்டும் கூட. மேலே வந்து எறும்பு கூடு கட்டி வச்சுருங்க. பார்த்தீங்களா? ரெட் ஹேண்ட் வந்து அப்படியே கூடு கட்டி வச்சுருக்கு. இதனால் ஒவ்வொரு லீஃபோட நீளத்தையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜைஜாண்டிகாவோட ஒரு ரூட்டை பாருங்கள். நம்ம அந்த ஸ்பாகம் ஸ்போலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஒரு ரூட்டை பாருங்கள், இங்கேருந்து அப்படியே வந்து இங்கே வெளியில் வந்திருக்கு பாருங்கள்.
நல்ல ஸ்ட்ராங்கான ரூட். இந்த ரூட் எப்போ வந்து இதில் செட் ஆச்சோ அதுக்கு பிறகு அந்த லீஃபும் தான் அதோட அந்த க்ரோத்தும் டபுளாக இருக்குங்க. பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதோட ரேர் கலெக்ஷன். இங்கே பார்த்தீங்களா அதோட பேக் சைடு. இது ஃபிலோடென்ட்ரான் லினாய். பார்க்க அந்த ஆந்தூரியம் மாதிரி இருக்கும். ஆனால் இது ஃபிலோடென்ட்ரான் லினாய். அடுத்ததான் நம்ம அந்த அலோகேஷியா எல்லாம் வைக்கிற செக்ஷன் வந்திருக்கோம். இப்போ என்ன அப்படின்னா அலோகேஷியாவில் லூசிஃபர்னு ஒரு பிளான்ட் இருந்துச்சுல்ல, அதோட லீஃப் ரொம்ப திக்காக இருக்கும். ரொம்ப லீஃப் திக்காக இருக்கும். அந்த லூசிஃபரோட லீஃபை பாருங்கள். இந்த லீஃபில் ஒரு சின்ன எல்லோ ஷேட் தெரியுதா? அது ரொம்ப அழகாக இருக்குது. நேரில் பார்க்குற ரொம்ப அழகாக இருக்குது. இதை விட இதை பேக் சைடில் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இது வந்து அலோகேஷியா லூசிஃபர். இந்த பிளான்ல உள்ள லீஃபை விட இந்த லூசிஃபரில் கொஞ்சம் கூட கிளியராக இருக்குது. இந்த லூசிஃபர் பாருங்கள், தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பார்த்தீங்களா இதே மாதிரி தான் அந்த லூசிஃபர்லையும் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு எப்படி தெரியுமா இருக்குது? நம்மளோட மிராபிலிஸோட பேட்டர்ன் இருக்குது தெரியுமா? அதே மாதிரி இந்த அலோகேஷியாவில் இந்த லீஃபில் இந்த பேட்டர்ன் இருக்குது. இது ஒரு ரேர் வெரைட்டி அலோகேஷியா லூசிஃபர். இதோட பேட்டர்ன் பாருங்கள். இது ஒரு அழகான ஒரு அலோகேஷியா, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அலோகேஷியா. இது வந்து நம்ம மிராபிலிஸ் பிளான் இருக்குதுங்க. இது மிராபிலிஸ். இது வந்து நம்மளோட அலோகேஷியா லூசிஃபர். இது வந்து நம்ம பார்க்குறது லெமன் லீஃப் அலோகேஷியா. லெமன் கலரில் உள்ள ஒரு அலோகேஷியா. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அந்த அலோகேஷியோட கலர் வந்து ரொம்ப ஒரு அழகான கலர். பார்க்க கோல்டன் லீஃப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அந்த எல்லோ கலர் பாருங்கள். இது பழுத்த இலை கிடையாது, ரொம்ப யங் லீஃப். இந்த யங் லீஃப் தான் இப்படி பார்க்குறதுக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட்டு நமக்கு இதில் ஒரு பேபி வந்திருக்கு. நம்ம இதுவரையும் கட் பண்ணலை. ஒரு குட்டி பேபி வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை எங்களோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.